தூக்கி போடக்கூடிய இந்த அட்டை பாக்ஸில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நீங்கள் தெரியாமலே தூக்கி போட்டிங்கன்னா அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சோளத்தில் இப்படி கூட பண்ணலாமா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸும் கொடுத்துருக்கேன். அண்ட் ஹனியை வச்சு நிறைய டிப்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இம்ப்ரெசிவாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட சேனலில் வெறும் 60 டிப்ஸஸ் 40 டிப்ஸஸ் இந்த மாதிரி டிப்ஸ் மட்டுமே போட்டுட்ருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹனி டிப்ஸை பார்த்துடலாம். எப்பயுமே ஹனி வந்து பாட்டில்ஸில் ஒரிஜினல் ஹனி விற்பாங்க இல்லையா? ஸோ தேடி தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்குறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். உங்களுக்கு ஒரிஜினல் ஹனி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. இந்த மாதிரி ஹனி பேக்கெட்ஸில் கொடுக்கும்போது அதில் எக்ஸ்பைரி டேட்லாம் கொடுத்துருப்பாங்க. எந்த ஊரில் ஹனி வந்து கெட்டு போகும், எப்பயுமே வந்து ஹனி கெட்டு போகாது, பல வருஷம் ஆனாலுமே அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பேக்கெட்ஸில் கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்து தான் நம்ம ஹனி வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து ஹனி நம்ம வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸு சொல்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸில் இருக்கிறதுனால டேரெக்டாகவே ஊற்றிக்கலாம். பட் நீங்கள் ஏதாவது பாட்டில்ஸில் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஸ்பூனில் தான் வந்து எடுத்து ஊற்றுறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். நம்ம ஹனி வந்து ஸ்பூனில் எடுத்துகிட்டு நம்ம எதுலையாவது ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூன்லேயே வந்து ஹனி கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். என்ன தான் போட்டு தட்டுன்னு தட்டுனாலுமே வந்து ஹனி வந்து அந்த ஸ்பூன்லேருந்து வர மாதிரியே இருக்காது, அதிலே ஒட்டிகிட்டே இருக்கும். இதுக்கு நான் ஒரு சூப்பரான டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் நெய்யோ அப்படி இல்லைன்னா வந்து ஆயிலோ ஒரே ஒரு ட்ராப்ஸ் மட்டும் போட்டுட்டு அதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க அந்த ஸ்பூன் ஃபுல்லாக. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹனியை ஊற்றிட்டு கீழே ஊற்றி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து ஒரு துளி கூட அந்த ஸ்பூனில் வந்து ஒட்டியிருக்காது. நான் ஊற்றுறேன் பாருங்கள். நான் ஊற்றும் போதே வந்து சென்டரில் அழகாக வந்து போய் நின்றுக்குது. இப்போ நான் ஊற்றும் போது அழகாக ஒரு துளி கூட அதில் இருக்காது. பாருங்கள், வீடியோவில் நான் காட்டுற மாதிரியே பாருங்கள். அதில் இருக்கிற ஒரு துளி கூட இல்லாமல் அப்படியே ஃபுல்லாகவே வந்து ஹனி ஃபுல்லாகவே அதில் கொட்டிக்கும். ஸோ இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இனிமேல் நீங்கள் ஹனி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். கார்ன் வச்சு தாங்க இந்த டிப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸ்வீட் கார்ன் எந்த கார்ன் வாங்கியிருந்தாலுமே சரி, நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் அதை நம்ம எடுக்கிறதுக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா ஒரு இதுவாக அதோடைய தோல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒன்று ஒன்றா பிச்சு போட்டுட்ருப்போம். ஸோ அப்படி பண்ணாமல் அழகாக ஒரு கத்தி எடுத்து அதோட அடிப்பாகத்தை மொத்தமாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும். இது சோளத்துக்கு மட்டும் இல்லை, நான் வந்து எப்பயுமே வந்து வாழைப்பூ ஆய போகிறேன் அப்படின்னாலும் வாழைப்பூலையும் தனியாக அதை வந்து பீல் பண்ணி உரிச்சிட்டு இருக்க மாட்டேன். நான் வந்து என்ன பண்ணிடுவேன், அழகாக வந்து கத்தி எடுத்து அடிப்பாகத்தை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்குவேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த சோளத்துலேயும் வந்து அடியில் மட்டும் நீங்கள் மொத்தமாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தோலாக எடுக்கிறதுக்கு பதிலாக மொத்தமாகவே ஃபுல்லாகவே எடுத்துடலாம். நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். சூப்பராகவே வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் எந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற அந்த சில்க் இருக்கு இல்லையா, அதாவது இந்த நாராக வந்துட்டு இருக்கு இல்லையா இதில் தோலில், இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து இந்த தோலை வந்து நம்ம எடுத்து தூக்கி போட்டுருவோம். நான் எதை சொல்கிறேன்னா இந்த கார்ன் சில்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த நாராக நான் எடுக்கிறேன் பாருங்கள். இப்போது இதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து அப்படியே தூக்கி போடாமல் ஃபுல்லாக வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது நம்ம வந்து கார்னை வந்து எடுக்கும்பொழுது ஒரு சூப்பரான டிப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற ரோவை மட்டும் ஏதாவது ஒரு ரோ சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு ரோவை மட்டும் நீங்கள் எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா மற்ற எல்லா ரோஸையும் எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சூப்பராகவே நம்ம வந்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கத்தியை வச்சு ஒரு ரோவை மட்டும் க்ளீன் பண்ணி அழகாக நேராக வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து மற்ற ரோஸ் எல்லாத்தையுமே அழகாக சாய்ச்சி விட்டு ஈஸியாகவே நம்ம எடுத்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும். ஃபுல் கார்னுமே வந்து நம்ம உரித்து எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி உரித்து எடுத்துகிட்டு அழகாக ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம தேவையான டைமில் டக்குன்னு நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து பீஸா செய்கிறோம் இல்லை சாலட் செய்கிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் போட்டுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மொத்தமாக அப்படியே வச்சிடலாமல் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு காலையில் வேகமாக வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் பாருங்கள் ஒரு இதை மட்டும் நான் எடுத்துட்டேன். இப்போ எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அழகாக எல்லாத்தையுமே வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். நம்ம கீழ்வாட்டமாக வந்து அழுத்தி ஏற்றி விட்டுட்டிங்கன்னா எல்லாமே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே போல் ஃபுல் கார்னையும் நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கார்ன்லாம் நம்ம கார்ன் சில்க் வந்து எடுத்து வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு, இந்த கார்ன் சில்கில் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு கிண்ணத்தில் அந்த தண்ணியில் வந்து இந்த கார்ன் சில்கை அப்படியே போட்டுக்கோங்க. இதை நம்ம வாஷ்
பண்ணணும்னா கிடையாது, அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்படியே இது எல்லாத்தையும் போட்டுட்டு அழகாக வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வந்து கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கும் போது அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிடும். நீங்கள் இதில் தேவைன்னா வந்து சீரகம் கூட போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து அப்படியே போட்டு கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். எசன்ஸ் இறங்கினதோடைய அந்த கலர் வந்து தெரியாது. இது ஏன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதனால் எசன்ஸ் இறங்கிருச்சுன்னு தெரியாது. நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க விட்டாலே போதும். கொதிச்சிட்ட பிறகு அழகாக ஆற விட்டுட்டு அழகாக நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து ஜூஸ், லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஹனி சேர்த்துக்கலாம். ஹனி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நீங்கள் குடிச்சிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கிட்னியில் இருக்கிற கல் இருக்குல்ல, அந்த கல்லை வந்து அப்படியே கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இது ரொம்ப ரொம்ப கிட்னியில் கல் இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் காலையில் மாலையிலன்னு சொல்லிட்டு 2 வேளையுமே எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு வாரத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலே கிட்னியில் இருக்கிற கல் கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். எப்படி வந்து வாழைத்தண்டில் இருக்கிற அந்த வாழைத்தண்டு சாப்பிடுங்க, இல்லைனா வந்து வாழையில் கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து எடுத்து குடிப்பாங்க இல்லையா, அதில் எப்படி க்யூர் ஆகுதோ அந்த மாதிரி வந்து எஃபெக்ட் வந்து இந்த சோளத்தில் இருக்கிற இந்த கார்ன் சில்கில் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இது போல் முட்டை வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு அட்டை பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம முட்டையை மட்டும் வச்சுட்டு அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருப்போம். தீர்ந்து போயிடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் இந்த அட்டையை. அப்படி இல்லாமல் இந்த முட்டை அட்டையை வச்சே நம்ம எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக நிறையா டிப்ஸஸ் இருக்குது. நான் இன்றைக்கி உங்க கூட ஒரு 2-3 டிப்ஸை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம தக்காளிலாம் வந்து வீணாக போகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து தக்காளி வந்து நேராக அதோடைய காம்பு பகுதி வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சா தான் வந்து தக்காளி வந்து அழுகாமல் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, இல்லை நம்ம வெளியில் வச்சுருந்தாலும் சரி, வெளியிலேயே நீங்கள் வச்சு 1 மாதம் ஆனாலும் தக்காளி கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி முட்டை அட்டை ஓடில் நேராக நம்ம அழகாக அடுக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப இந்த அட்டை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயும் ஆடாமலும் இருக்கும், இல்லை கீழே விழாமலும் இருக்கும். அழகாக நீங்கள் வந்து 2 அட்டை இருக்குது என்கிட்ட. ஸோ நிறையா தக்காளி இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம அழகாக நேராகவே அடுக்கி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த அட்டை ஓடில் வந்து நம்ம ஏதாவது வந்து பிளான்ட் வந்து ஜெர்மினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அட்டை ஓடில் அழகாக மண்ணெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு சீடாக ஒரு குழிக்குள்ளேயும் ஒரு சீடாக போட்டுட்டு அழகாக க்ளோஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி பிரித்து போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் வந்து வெளியில் வாங்கினது கிடையாது. இது எங்கள் வீட்டிலே வந்து என்னோடய பிரதர் வந்து செஞ்சது தான். இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற இந்த கண்ணாடி ஷாப்லலாம் போயிட்டு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஒரு பாக்ஸ், கிரிட் பாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. இதுக்கான ப்ரைஸுமே ரொம்பவே கம்மியாக தான் ஆகும். ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக அந்த ஷாப்புக்கே போயிட்டு அழகாக நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரைஸ்லேயே வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து என்னுடைய தம்பி செஞ்சது தான். ஸோ இதில் வந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதனால் வந்து நான் நெயில் பாலிஷ் எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அழகாக வந்து இந்த மாதிரி கிரிட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நெயில் பாலிஷ் எல்லாத்தையுமே அழகாக அடுக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த பர்பஸ்க்காகவே நீங்கள் வாங்கலை அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிரிட் பாக்ஸ் இருக்கிற மாதிரி வந்து மீஷோலையோ இல்லை அமேசான்லேயோ வந்து நீங்கள் இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் பிரித்து வைக்கிற மாதிரியே வைக்கிற அந்த மாதிரி பாக்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிட்டு கூட இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அடிக்க வைக்கிறதுக்கு கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இந்த பாக்ஸ் மட்டும் இல்லாமல் சாதாரண கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா அந்த கார்ட்போர்ட்லேயே வந்து நம்ம இந்த மாதிரி செப்பரேட்டாக நம்ம பிரிச்சும் குட்டி குட்டி அட்டைப்பெட்டியை வந்து கட் பண்ணி உள்ளே வச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதோடைய டிப்ஸும் நான் போட்டிருப்பேன், ஏற்கனவே கொடுத்த வீடியோவில் நான் போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்கலன்னா அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வேகமாக வேலைக்கு போகிறவங்களா இருந்திங்கன்னா நம்ம முன்னாடியே நிறைய வேலைலாம் செஞ்சு வைக்கலாம். நம்ம ஈஸியாக நம்மளுடைய மார்னிங் ரொட்டீன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் ஈஸியாகவும் நம்ம ஆக்கிறதுக்கு நான் நிறைய டிப்ஸ்லாம் போட்டிருப்பேன். கருவாடுலாம் வாங்கினீங்கன்னா சீக்கிரமாகவே க்ளீன் பண்ணி முன்னாடியே அதை க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய டிப்ஸஸ்லாம் சொல்லியிருக்கேன். அதில் ஒன்று தான் இந்த மாதிரி காலிஃப்ளவர் கூட நீங்கள் வாங்கினீங்கனாலும் முன்னாடியே நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஃபுல்லாத்தையுமே வந்து ஈவினிங் டைம்லையோ இல்லை நைட் டைம்லையோ நீங்கள் ஃபுல்லாத்தையுமே நல்லா பிரித்து கட் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் அழகாக ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தேவையான டைமில் டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் புளியெலாம் நான் சொல்லியிருப்பேன். புளியெலாம் வந்து குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி தனியாக ஒரு பாக்ஸில் போட்டுச்சிங்கன்னா நம்ம மார்னிங் டைமில் டக்குன்னு ஒரு உருண்டை எடுத்து போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி கீரையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நம்ம முன்னாடியே வந்து எல்லாத்தையும் பிரித்து ரெடி பண்ணி அழகாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாக்ஸு கிடைச்சாலும் அதுலேயும் நீங்கள் போட்டு அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் என்னென்ன டிப்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்குவேன். ஸோ நிறைய டிப்ஸ் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க வேலைக்கு போகிறவங்களாம். ஸோ உங்களுடைய டிப்ஸ் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம்.
இந்த டிப்ஸ் ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க. இந்த டிப்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பட் நான் இதில் இன்னொரு டிப்ஸும் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இதை சொல்லிடுறேன். இஞ்சிலாம் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம கெடாமல் வச்சுருக்கணும். அது சுருங்கி போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை வெளியிலேருந்தே போட்டு வச்சுருந்தாலும் சரி, அப்படி கெட்டு போகாமல் 1 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த இஞ்சியில் முன்னாடி முளைப்பு வருது இல்லையா, ஸோ அந்த இடத்த எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுறணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா எஜ்ஜஸ்மே சின்ன சின்ன கொம்பாக வருது இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து நுனி பகுதியை மட்டும் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலுமே சரி இஞ்சி வந்து சுருங்காமலும் கெட்டு போகாமலும் அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இஞ்சி தோலெல்லாம் சீவிட்டு அதை நம்ம எப்பயுமே குப்பையில் தான் போட்டுருவோம். அப்படி பண்ணாதீங்க. எப்பயுமே வந்து இஞ்சி தோலை வந்து சீவி அழகாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை சூப்பராக ஒரு ரீயூஸ் பண்ணிக்கலாம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே வந்து இஞ்சி தோலை ஃபுல்லாக சீவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே வந்து ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு பேனை வந்து சூடு பண்ணிக்கிட்டு இதில் வந்து எல்லா இஞ்சி தோலையும் போட்டுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இஞ்சி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சீவினிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணாமலே நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணிங்கன்னா மண்ணாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் முன்னாடி இஞ்சி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடைய தோல் எல்லாத்தையுமே சீவி எடுத்துக்கிட்டு அழகாக ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் அந்த ட்ரை ரோஸ்ட் இந்த இஞ்சி தோல் எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம டீ தூளில் கலந்துக்கலாம். சாதாரண டீ தூளாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா மசாலா டீ தூளாக இருந்தாலும் சரி, அது கூட வந்து இதை நம்ம அழகாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான இஞ்சி டீ நம்ம இன்ஸ்டண்ட்டாக போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், குடிக்கலாம். சூப்பராகவே இருக்கும். இதை நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போதே நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது கூட நீங்கள் வந்து வேணும்ட்டா 2-3 ஏலக்காவை சேர்த்துட்டு அழகாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும். இனிமேல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் டீ தூளில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூப்பராக இஞ்சி டீ போட்டு குடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய சேனலில் வந்து மணி சேவிங் டிப்ஸும் நிறையா போட்டிருக்கேன். ஸோ அந்த டிப்ஸும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் வினிகரோடைய 50 யூசஸும் போட்டிருப்பேன், 60 டிப்ஸஸும் போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த டீ தூளில் வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதை நம்ம அழகாக போட்டு குடிச்சிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம க்ரோசரிஸ்லாம் வாங்கும்பொழுது நம்ம சூப்பரான ஒரு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணலாம். உங்களுடைய சைட்டில் உங்களுடைய பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரி மளிகை ஜாமான்லாம் வாங்கிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வாங்கிக்கோங்க. ஸோ நான் நிறைய பொருள் வந்து கம்மி ப்ரைஸ்க்கு வாங்க முடியுது. இது நான் என்னுடைய சிஸ்டர் வீட்டில் தான் பார்த்தேன். ஸோ அவங்க வீட்டில் வந்து பக்கத்துலேயே பை பண்ணிக்க முடிஞ்சது ஆன்லைன்லேயே. பட் எங்கள் வீட்டில் அந்த ஆப்ஷன் இல்லை. நான் என்னுடைய வீட்டில் நான் செலவு பண்ணுறதுக்கும் இங்கே செலவு பண்ணுறதுக்குமே ரொம்பவே ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா 230 ரூபா போட்டிருந்தாங்க. இதை வந்து 120 ரூபாய்க்கே வந்து இதை ஃபுல்லாகவே இந்த பேக்கையும் வாங்கியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கடலை எண்ணெய்னு பார்த்திங்கன்னா இந்த கடலை எண்ணெயும் வந்து ரொம்ப அதிக ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. 320 ரூபாயோ என்னமோ போட்டிருந்தாங்க. ஸோ இதையும் வந்து அவங்க 200 ரூபாய்க்கு என்னமோ வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய நியர்பை ஷாப்பில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருந்துன்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. சரி வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஜூஸ் பாக்ஸு இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி குடிச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டு வந்துடுவோம். இனிமேல் அப்படி தூக்கி போடாதீங்க. உங்கள் வீட்டிலே வாங்கி குடித்தாலும் சூப்பராக இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம சாதாரணமாக நம்ம டால்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வைப்போம். அது மட்டும் இல்லாமல் இதில் சின்ன சின்ன திங்ஸ்லாம் போட்டு வச்சுருப்போம். அப்படி இல்லைனா இதில் சூப்பரான டிப்ஸ் இருக்குது. நம்ம ஏதாவது வந்து மாவில் வந்து போண்டா சின்ன சின்னதாக போடுறோம், கிட்ஸுக்கெலாம் அழகாக குட்டி குட்டியாக நம்ம போட்டு தரோம் அப்படின்னா நம்ம இதை அழகாக வந்து பேட்டர்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ஸுக்கு வந்து இந்த பேன் கேக்லாம் பண்ணித்தரோம். இந்த பனானா அப்புறம் கோதுமை மாவு இதெல்லாம் போட்டு நம்ம பேன் கேக் பண்ணி தரோன்னா அந்த பேட்டரை வந்து இதுக்குள்ளே ஊற்றிட்டு அந்த மாவு இதுக்குள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பேன் கேக்ஸாக நம்ம ஊற்றி எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த குட்டி குட்டியாக நம்ம வந்து வடை மாதிரி போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த சில்லி ஃப்ளெக்ஸ் தான் இதுக்குள்ளே போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தூக்கி போடாமல் நம்ம எங்கேயாவது வெளியில் போனால் கூட நம்ம ரசமோ இல்லை குழம்போ நம்ம ஊற்றியும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம சின்னதாக நம்மளே நம்ம ஃபேமிலி டூர் போகும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் நம்ம வீட்டுக்குள்ளாரே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேமிலி சர்க்கிளையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் தூக்கி போடாதீங்க. நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம வந்து இந்த மாதிரி பேக்ஸ் வந்து நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ண இந்த மாதிரி பேக்ஸ் கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பேக்ஸை வந்து நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு டிப்ஸ் போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டிப்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ஸில் வந்து நம்ம சூப்பராகவே ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பேக்ஸ் வந்து அப்படியே பாதியாக மடிச்சிங்கன்னா நடுவில் இருக்கிற சென்டர் போர்ஷனை வந்து அழகாக மார்க் பண்ணி வச்சுட்டு இதை மட்டும் நம்ம அழகாக சீசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து டபுள் சைட் டேப்பும் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா ஸ்டேப்லரும்
யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணியும் ஒட்டிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து டபுள் சைட் டேப் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ சென்டரில் மட்டும் மார்க் பண்ணி விட்டுட்டு இதை மட்டும் நான் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ண மேல் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனில் வந்து இந்த பாட்டம் போர்ஷன் உள்ளார வந்து நம்ம வைக்க போகிறோம். நீங்கள் இப்படியும் வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா நான் இதிலே வந்து இன்னொரு டிப்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் இதை வந்து உள்பக்கமாக வச்சுக்கிறேன். உள்பக்கமாக அடித்து அழகாக திருப்பி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கைப்பிடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இதை உள்ளே வச்சுக்கிறேன். உள்ளே வச்சுட்டு அழகாக வந்து 4 பக்கமும் நல்லா ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இதை அடிப்பகுதியில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக இன்னொரு பேகை வந்து எடுத்து நல்லா மடித்து விட்டுட்டு அதுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். ஸோ அது மாதிரி வைக்கும்பொழுது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதையும் நீங்கள் நல்லா ஸ்டாப்லர் போட்டுட்டு நல்லா நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். அப்படி இல்லை ஏதாவது ஒரு கார்ட்போர்டு அட்டை இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து அதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதில் வந்து நமக்கு தேவையான எல்லா திங்ஸையும் போட்டு வச்சுக்கலாம். நம்மளுடைய இன்னர்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ குழந்தைங்களுடைய குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இது இருக்கிற உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டு 4 பக்கமும் வந்து உள்பக்கமாக கட் பண்ணி விட்டுக்குங்க. சரிசமமாக நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து உள்பக்கமாக மடித்து விட்டுட்டிங்கன்னா அழகான ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதில் நம்ம வந்து தக்காளியோ இல்லை வெங்காயமோ இல்லைனா பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய மளிகை ஜாமான்ஸ் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டு நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதில் பேபிஸோடைய பேம்பர்ஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் இதையும் தூக்கி போட வேண்டாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது போல் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இதுவும் வந்து ஆன்லைனில் வாங்கினது தான். இது வந்து 1000 rupees போட்டிருந்தாங்க. இதில் வந்து 74 பேட்ஸ் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கே வாங்கியிருந்தாங்க. 800 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. ஸோ 200 ரூபாய்க்கு கம்மியாக வாங்கியிருந்தாங்க. வேணும்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே ஹோல்சேலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து காசு கம்மியாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.